இன்னும் அடுத்த உடனே அவசரமாக ஒரு மாநாடு போட வேண்டி வருகிறது. ஏன்னா நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை 1938 பேசுவோம், அடுத்தது 65க்கு தான் வந்துடுவோம். நடுவில் 1948 நடந்த போராட்டத்தை பற்றி பேசுவதில்லை, யாரும் அதிகமாக பேசுறதில்லை. அதுதான் இதில் சிறைக்குள் போய் செத்தாங்க, சிறைக்குள் இருந்தார்கள் செய்தி. அதில் தான் கையொடிஞ்சது கால் ஒடிஞ்சதெல்லாம் அந்த போராட்டத்தில் தான். ஏன்னா 144 போட்டாங்க. பெரியார் தடையாணையை பற்றி எப்பயும் கவலைப்பட்டதில்லை. ராமர் படை எரிப்பு முதல்ல 2 போராட்டம் இவரோட நிகழ்ச்சியில் நம்முடைய தோழர் உமாபதி அவர்கள் சொன்னார்கள். ஒன்று பிள்ளையார் சிலை உடைப்பு என்பதை புத்தருடைய பிறந்த நாளில் வைத்து கொண்டார். ஏன்னா அது எதுனா இது திருச்சி தாண்டா பண்ணிட்டு இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக. அதுலேயும் அழகாக அந்த அறிக்கை கொடுத்திருப்பார். தோழர்கள் முன்னதாகவே போய் மண்ணுடையாரிடம் சொல்லி, அல்லது புதுச்சேரியில் கடையில் இருக்குன்னு அவரே எழுதுறாரு, விற்பனை செய்கிற பொம்மைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், தயாராக வச்சுக்கங்க, கோயிலுக்குள்ளே போயிடாதீங்க எல்லாம் சொல்லிவிட்டு, அதை நான் சொல்லுகிற நேரத்தில் உடைத்து விட்டு, ஏன் உடைத்தோம் என்பதை பொதுக்கூட்டமாக போட்டு விளக்கி விடுங்கள். அதுதான் சொல்கிறார். விளக்கிட்டு அப்புறம் உடைங்க, அங்கங்கே பொதுக்கூட்டம் போட்டு விளக்கணும், இதுக்கு தான் உடைக்கிறோம் என்று உடைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தான் போடுறாரு. அடுத்தது ராமர் படை எரிப்பு. அது புத்தருடைய 2501வது ஆண்டு பிறந்த நாள் விழா. அதை ஒட்டி தான் அறிவிக்கிறார். அதை புத்தரோடு இணைச்சு தான் இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாரு. நாசம் பண்ணுறதாண்டா அவங்களெல்லாம் உண்டாக்கலாம் என்பதை காட்டுவதற்காக அதில் சொல்கிறாரு 144 தடை உத்தரவு எரிக்கக்கூடாதுன்னு. அப்போ பெரியார் சொல்கிறாரு ஒரு நாளில் மட்டும் எரிக்கலான் இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு பெரியார், இல்லை 144 தடை உத்தரவு இருக்கும் வரை தோழர்கள் தொடர்ந்து எரிப்பு போராட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து எரிக்கிறான். அவன் பேசாமல் 4வது நாளே வித்ட்ரா பண்ணுறான். 5 நாள் போட்டவன் ஏடா வம்பா போச்சு இந்த கிழமை, எப்போ எரிக்கலாம்னா 144 மட்டும் நிறுத்திடுவான்னு நினைக்கிறான். அவன் 144 தடை உத்தரவு இருக்கும் வரை எரித்து கொண்டிருங்கள்.